சத்தியமும் ஜீவனும் நம்மை வழி நடத்துகிறவருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை எல்லாம் சந்திக்கும்படி ஏற்பட்ட கிருபைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக என்னுடைய சாட்சியை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய பெயர் ஐயா சொன்னது போல ஆபிரகாம் சேகர். சொந்த ஊர் எனக்கு தூத்துக்குடியிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்தவனாகத்தான் நான் பிறந்தேன். ஆனாலும் ஆண்டவரை பற்றி அறியாமல் ஊதாரித்தனமாக ரவுடிகளோடு ரவுடியாக கத்தியையும் அருவாளையும் தூக்கி கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் சீரழித்துக் கொண்டிருந்தேன். அப்படி ரவுடியாக வாழ்ந்த சூழலிலும் கூட தேவன் பாராட்டின ஒரு கிருபை, எனக்கு ஒரு திறமையை தேவன் கொடுத்திருந்தார். எல்லாருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருப்பாங்க இல்லையா? சில பேர் நல்ல பாட்டு பாடுவாங்க, சில பேர் நல்ல படம் வரைவாங்க, நடனம் பாடுவாங்க, ஆளுக்கு ஒரு திறமை. அப்படியாக எனக்கும் ஒரு திறமையை கொடுத்திருந்தார். என்னவென்று சொன்னால், சினிமா நடிகர்களைப் போலவும் அரசியல்வாதிகளைப் போலவும் மற்றும் பல தலைவர்களைப் போலவும் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட குரல்களை என்னால் பேச முடியும். அல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்களேன். ஒரு குரல பேசி பாட்டு பாடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன். எனக்கு 60 குரல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, எவ்வளவு பெரிய ஊழியத்தை நான் செய்யலாம். ஆமென். அப்படி ஒரு பல குரல் பேசக்கூடிய ஒரு திறமையை தேவன் கொடுத்திருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு குறைவுபாடு, வீக்னஸ். எல்லாருக்கும் திறமை இருக்கிற மாதிரி ஒரு வீக்னஸும் இருக்கும். என்னவென்று சொன்னால், தூத்துக்குடியிலே இரவு நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த சினிமா பாட்டு கச்சேரிகள் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இடையில பார்த்தீங்கன்னா இந்த பலவர்கள் மிமிகிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, பார்த்துருக்கலாம். அப்படியாக எனக்கும் வாய்ப்பை கொடுப்பார்கள். இரவு நேரத்தில் அந்த மேடையிலே பலவர்கள் பேசிவிட்டு நான் சென்று விடுவேன். மறுநாள் காலையில் என்ன பண்ணுவேன்னா, வேடம்னே பைக் எடுத்துட்டு அந்த பக்கம் அனுப்பிடுவேன். ஏன்னா முந்தின நாள் பலவர்கள் பேசும்போது நீ பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்கள என்னை பார்க்கணும்னு சொல்லியிருப்போம். இந்த தான் எனக்கு பலவர்கள் பேசுனாரு, ஆமாப்பா அவங்க தான் பாடி நான் பார்க்காம அப்படி காலை இருந்து விட்டு பெருமைக்கு ஆசைப்பட்டவனாக நான் காணப்பட்டேன். சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா என் பையன் என்ன பண்ணுவான், நாங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருப்போம். நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம், பக்கத்தில் கொண்டு இடிச்சுக்கிட்டே இருப்போம். டேடி இல்லை நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்லுங்க டேடி. அதில் அவனுக்கு ஒரு பெருமை. அப்படியாக பெருமை எனக்குள் காணப்பட்டது. அந்த பெருமை நிமித்தமாக சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை வருது. ஏன்னா பலவரை பேசிட்டு போனாலும் வித்தியாசமா பார்க்குறாங்களே. ஒருவேளை நான் சினிமாவில் நடிச்சுட்டு மறுபடியும் நான் தூத்துக்குடிக்கு போனா, இந்த பாரு நான் சினிமா நடிகர் போறாரு பாரு, இந்த படத்தில் நடிச்சவர் போறாரு பாப்பா, நம்ம அப்படியே ஜாலியாக காலர் தூக்கிட்டு பெருமையா போகலான்னு சொல்லி பெருமைக்கு ஆசைப்பட்டு 86 சென்னைக்கு நான் கடந்து வந்தேன். சென்னையும் ரொம்ப ரவுடியான ஊர். அது உங்க ஏரியா பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்க பார்த்தாலும் அடிப்படி சண்டை விட்டு குத்து பயங்கரமா நடக்கும். பஸ்ல போனா பிட்பாக்கெட் எடுத்துட்டாங்க. அப்படியாக சென்னையை பற்றி நான் கேள்விப்பட்டதுனால சென்னைக்கு வரும்போது எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இடுப்புல ஒரு கத்தியோடு தான் நான் சென்னைக்கு வந்தேன். எப்படி வந்தேன்? கொஞ்சம் கத்தி தான் சொல்லுங்களேன். கத்தியோடு நான் சென்னைக்கு வந்து பல இடங்களிலே முயற்சி செய்து பல திரைப்படங்களிலே சிறிய சிறிய வேடங்களிலே நடித்தேன். பல டிவி சீரியல்களிலே நடித்தேன். பல மேடைகளிலே பல குரல் பேசினேன். பல மேடை நாடகங்களிலே நடித்தேன். பல மேடைகளிலே அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக பல குரல் மூலமாக ஓட்டுகள் சேகரித்தேன். பல மேடை நாடகங்களிலே சினிமா நடிகர்களுடன் சேர்ந்து நாடகத்தில் நடித்தேன். தூத்துக்குடியில் நான் ரவுடியாக இருந்தேன் என்று சொல்லி அங்கே வெறும் ரவுடியா மட்டும்தான் இருந்தேன். வேற எந்த கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த சினிமா வாழ்க்கை என்னை பாவத்துக்குள்ளே தள்ளிவிட்டது. இந்த உலகப்புறமான என்னென்ன பாவங்கள் உண்டோ அத்தனை பாவத்துக்கும் அடிமையானவளாய் நான் காணப்பட்டேன். உடனே தூத்துக்குடியில் பெற்றோர்கள் நினைத்தார்கள் என்னை சென்னைக்கு போய் அது சினிமாவில் சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டான். உடனே நம்ம அவனுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்க. கெட்டு போனது கல்யாணம் தான். சரி, ஒரு கால் கட்டு போட்டு என்ன செஞ்சிருவான், திரும்பிடுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி எங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவில் உள்ள ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு சாரால் அப்படின்னு பேர் சூட்டி திருமணம் செய்து வைத்தார்கள். என் பேர் ஆபிரகாம், என் ஒய்ஃப் பேரு. ஆனா அவர் இந்து குடும்பத்தில் வந்தனால அவளுக்கு ஆண்டவரை பற்றி என்ன செய்யல தெரியல. பாவமான வாழ்க்கையை போய் கொண்டிருந்தது. நாங்கள் சென்னையிலே நெசப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியிலே ஒரு ஈசிஐ சபைக்கு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அப்ப அதே சபையை சேர்ந்த ஒரு சகோதரி எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்க. அவர்கள் என்னுடைய மனைவி இடத்துல பேச ஆரம்பித்தார்கள். ஏன்னா நீங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பமா இருக்கிறீங்களே, சர்ச்சைக்கு ஒழுங்கா வரமாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி என் மனைவி கேட்டிருக்காங்க. அப்ப என் மனைவி அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இல்லைங்க எங்க வீட்டுக்காரர் தாங்க சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்துமஸுக்கும் ஜனவரிக்கும்
ஈஸ்டர் நினைச்சணும் அப்படின்னு என் மனைவி நல்லா ஏமாத்தி வச்சிருக்கணும். உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, சபை கூடுதலை சத்தமான சொல்லுங்க விட்டு விடாதீர்கள் சொல்லி எதிரே 10:25 வாசிப்பது போல ஆண்டவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் என்னுடைய மனைவிடத்திலே எடுத்து சொல்லி என் மனைவியை தொடர்ந்து சபைக்கு அழைத்து செல்ல ஆரம்பித்தார்கள். நாட்கள் கடந்து சென்றது. என் மனைவி ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். சொல்ல மாட்டேன். அப்ப அடுத்தது என்னன்னா, எனக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஏங்க, நான் ஒரு இந்து குடும்பத்தை வந்த பொண்ணுங்க, நீங்க கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து வந்தவங்க. இப்ப நான் பாருங்க, ஒழுங்கா நல்லா சர்ச்சைக்கு போறேன், ஜெபம் பண்றேன், ஆண்டவர்கிட்ட பேசுறேன், உபவாசம் இருக்கிறேன், எல்லா கூட்டத்தையும் கலந்துக்கிறேன், சரியான நேரத்துக்கு சபைக்கு போறேன். இது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன். சரியான நேரத்துக்கு சபைக்கு போறேன், காணிக்கை தசம பாகம் கொடுக்குறேன், எல்லா மீட்டிங்லையும் கலந்துக்கிறேன். நீங்க சர்ச்சைக்கு ஒழுங்கா வரமாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அவன் சொன்ன வார்த்தையில ஒரு வார்த்தை எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சுது. இடையில என்ன பண்ணி ஆண்டவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லி உன்னால பேச முடியுமான்னு கேட்டேன். பேச முடியுமா? முடியாது. ஆண்டவர் நாங்க பேசுவோம் அப்படின்னாங்க. சரி, அப்படின்னா உன்கிட்ட பேசுற ஓ ஆண்டவர் உண்மையான ஆண்டவரா இருந்தா யார் ஆண்டவர்? ஓ ஆண்டவர்னு சொல்லி ஒரு இந்து குடும்பத்தில் வந்த பொண்ணை பார்த்து கிறிஸ்துவ குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்த நான் சொல்றேன், ஓ ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் வந்து என்கிட்டயும் பேசட்டும், பேசினால் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு சவால் விட்டேன். அவங்களும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு வழக்கத்தை விட அதிகமாக சபைக்கு சென்றார்கள், நன்றாக அழுதார்கள், ஜெபித்தார்கள், வேத வசனங்களை வாசித்தார்கள், உபவாசம் இருந்தார்கள். நாட்கள் கடந்து சென்றது. ஒரு பரிசுத்த நாள், ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க வழக்கம் போல சபைக்கு போயிட்டாங்க. நானும் வழக்கம் போல என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து சீட்டு விளையாட போயிட்டேன். சீட்டு விளையாடிட்டு வர்ற வழியில நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டுட்டு படுத்தேன். 2 சாப்பாடு வித்தியாசம் இருக்குதா? வர்ற வழியில் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுத்து நல்லா ஒரு தூக்கம் போட்டேன். ஒரு 4 மணி இருக்கும், கதவு தட்ட சத்தம் கேட்டு என்னுடைய சபையினுடைய போதகர் மற்றும் மூப்பர்னா தெரியலையா, சபையில எழுதர்கள்மாங்க அல்லது செக்ரட்டரிமாங்க, அவர்கள் மற்ற விசுவாச பிள்ளைகள் ஒரு 5-6 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களை அன்போடு உபசரித்து காஃபி டீலாம் கொடுத்துட்டு கேட்டேன், என்ன பாஸ்டர் திடீர்னு வந்திருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு. என்னப்பா பிரதர் மறந்துட்டீங்களா, இந்த மாதம் தான் நம்ம சபையில் ஆண்டு விழா வருது அப்படின்னாங்க. உண்மையிலே இந்த மாதம் தான் அந்த சபையில் ஆண்டு விழா 28ஆம் தேதி நினைக்கிறேன். சோதரா கரெக்டாக வந்துருக்கு. இந்த மாதம் நம்ம சபையில் ஆண்டு விழா மறந்துட்டீங்களா அப்படின்னாங்க. ஐயோ பாஸ்டர் மறந்துட்டேன் பாஸ்டர். சரி கவலைப்படாதீங்க, நான் வழக்கமாக கொடுக்குற டொனேஷனை கொடுத்துட்றேன் அப்படின்னு. நிறைய ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா டொனேஷனுக்கும் காணிக்கைக்கு தான் வாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வரல, உங்களுடைய பலவீனங்களுக்காக, தேவைகளுக்காக, சமாதான பெறுவதற்காக ஜெபிக்கிறதுக்கு மட்டும்தான் வாராங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா நாங்கள் காணிக்கைக்கு டொனேஷனுக்கு வரல, வேற ஒரு காரியத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா. என்ன விஷயம் அப்படின்னு, இந்த ஆண்டு விழாவோடு சேர்ந்து இந்த மூப்பர்கள் இருக்காங்க இல்லையா, சபையில செக்ரட்டரி, அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து பிரதிஷ்டை பண்ணும். குழந்தை பிரதிஷ்டை பண்ணி அவங்கள அபிஷேகம் பண்ணி அந்த பதவிக்கு உட்கார வைப்பாங்க. அதுக்காக சேர்த்து அந்த பதவி அதில் சேர்த்து 2 ஃபங்க்ஷனாக நடக்கு அப்படின்னாங்க. ஓ 2 ஃபங்க்ஷன் நடக்கா, அப்போ டொனேஷனை டபுளாக தானே அப்படின்னு. நீங்கள் டொனேஷன்லேயே இருக்கு, நாங்கள் டொனேஷனுக்கு வரல, வேற ஒரு காரியத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஏன் சொல்றீங்க இதுக்கு வரலங்கிறீங்க, அதுக்கு வரல, என்ன விஷயமா வந்துருக்கிறீங்க? ஐயா உங்களை தான் ஏன் கூப்பரா போட்டிருக்கோம் அப்படின்னா. அல்லையிலே சொல்ல மாட்டீங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஏதோ சர்ச்சில் ஒரு பதவியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் சரி அப்படின்ட்டேன். அவங்களுக்கு சந்தோஷமா ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. போன உடனே என் மனைவி அப்படியே ஒரு பார்வை பார்த்தேன். நான் பார்க்குறேன் அப்படின்னு. அவங்க பாட்டு பதவி கொடுத்தா நீங்கள் சரி சொல்லிட்டீங்களே அப்படின்னா. ஆமாம், மூப்பர் பருவன்னு எவ்வளோ பெரிய பெருமையான விஷயம் தெரியுமா? சர்ச்சில் எல்லா ஃபங்க்ஷன்லையும் நான் தான் முன்னாள் நிற்பேன். ஆண்டுகளான பேச்சு கொடுப்பாங்க. எப்படி தான் உட்கார எல்லாத்தையும் விரட்டுவேன். ரோட்டில் போனால் சரி மூப்பர் போறா இருப்பார். ஐயா மூப்பர் ஐயா தோத்துறோம். பெருமை. உடனே எங்கள் வீட்டில் கேட்டாங்க, ஓ நீங்கள் பெருமைக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கிட்டீங்களே பதவிக்கு அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. சரி உண்மைதான், மூப்பர் பதவி சபையில் மூப்பர் செக்ரட்டரி எல்லாம் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. உண்மைதான், பெருமை இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மூப்பராக இருக்கணும்னா எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் சர்ச்சைக்கு என்ன செய்வது கிடையாது, ஒழுங்கா வர்றதில்லை. நான் ஒழுங்கா போகிறேன், எல்லா காரியத்திலையும் கரெக்டாக இருக்கிறனால என்ன பார்த்து உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, பதவியை கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கு ஒன்றும் ஓடலை. ஐயோ தெரியாதனமா ஒத்துக்கிட்டேன், இப்போ என்ன செய்ய தெரியாம கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சு குழப்பத்தோடு நடுக்கத்தோடு சென்று படுத்து போய் நடுராத்திரியிலே ஆபிரகாமே என்ற ஒரு சத்தத்தோடு தேவன் என்னோடு பேசினார். எனக்கு ஒன்றும் புரியல. நைட்டு நேரத்தில் யாராவது நம்மளை கூப்பிடுறான்னு சொல்லி எடுத்து அப்படி பார்த்தேன். யார் கூப்பிடுறாரு, நம்ம கூட்ட மாட்டேங்கன்னு பார்த்தேன். யாருமே இல்லை.
ஒருவேளை என் மனைவி கூப்பிட்டுருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை குதிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஆம்பளை குரல் கிடையாது இல்லையா அப்படின்னு நான் படுத்துட்டேன். மறுபடியுமாக என் ஞானத்தோடு தெளிவான ஒரு சத்தத்தோடு தேவன் பேசினார். மகனே, பதவிக்கு ஆசைப்பட்டு நீ ஒத்துக்கிட்டியே, இப்படி வேண்டாம்னு சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ண போற அப்படின்னு அந்த உயிரோடு பேசி அந்த தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படியே முழங்கால் படியிட்டேன், என் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டேன், அந்த ஆட்டுக்குட்டார் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். 21 ஆண்டுகாலமாய் ஆகிறது. எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் கத்திரிக்காயமாக சிலருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா பதவியெல்லாம் பிடிக்கிறார், சொத்து பத்துக்கெல்லாம் பிடிக்கிறார். ஒண்ணு இல்லாம ரோட்ல விட்டுதான் ரட்சிக்கப்பட வைப்பாரு. ஆனா எனக்கு பதவியை கொடுத்து ரட்சிக்கப்பட வைப்பார். சரி, இப்ப சொல்லுங்களேன், சனிக்கிழமை எப்படி வந்தேன்? சட்டமா சொல்லுங்க. கத்தியோடு வந்த அது ஒரு புறம் கருப்புள்ள பட்டயம், இப்பொழுது இருபுறம் கருப்புள்ள பட்டயம். இப்பொழுது மணவாட்டி சுவிசேஷ ஊழியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ஊழியத்தையும் அருமையான வினோஸ் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரரோடு சேர்ந்து ஏசாயா ஊழியத்திலும் என்னை இணைத்துக் கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை தமிழ்நாடு முழுவதுமாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். கடந்த வாரத்தில் தான் முதல் முறையாக கர்நாடகத்திலே பெங்களூரிலே சென்று நான் ஊழியத்தை சென்றேன். 2017ஆம் ஆண்டு 1 மாத காலம் இலங்கை தேசத்திலும் ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரே ஒரு மகன் உண்டு, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. திருமண காரியங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவனுக்காகவும் அவனுடைய எதிர்காலங்களுக்காகவும் மனைவியும் பலவீனத்தோடு சில சில ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் அவருடைய பலவீனங்களுக்காக ஊழியர்களுக்காகவும் என்னுடைய பலவீனங்கள் அதிகமாக உண்டு, அதற்காகவும் என்னுடைய ஊழியர்களுக்காகவும் உங்கள் தனிப்பட்ட ஜபத்திலே ஞாபகம் இருந்தால் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய வார்த்தைகள் நாம் கடந்து செல்வோம். செய்திகளில சின்ன சின்ன பல பொருளை அதை ஒன்று எடுத்து விடலாமா அப்படின்னு ஐயா கேட்டேன். ஐயா இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலை, பேசலான்னு சொல்லிட்டாரு. அதனால ஒரு சில குரல்களை நான் பேசுவேன். ஒரு சில குரலை பேசுவேன், ஆனால் எந்த குரலை பேசுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் கேட்டுக்க வேண்டாம், யாரையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அது மாதிரி வந்துட்டு போகுது பொருள். ஏன்னா பேச வந்திருக்கிறது பல பொருள் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. சரி, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். நிறுத்தி வாசிமா கொஞ்சம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட பிள்ளைகளோட பேசும்படியாய், வார்த்தை மூலமாய் சில ஆலோசனைகளை சொல்லும்படியாய் கர்த்ததாமே அடியின் மூலமாய் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இது ஒரு தனி மனிதனுடைய பிரசங்கம் அல்ல, தனி மனிதனுடைய பிரசங்கம் அல்ல, தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே விளங்கும்படியான கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய செவிகளையும் இருதயங்களையும் நீர் திறந்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். உங்களுக்குள்ளதை, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டதை நான் வருமளவும் கர்த்தருடைய 2வது வருகை வருகிற வரைக்கும் பற்றிக் கொண்டிருங்கள், பத்திரமாய் வைத்துக் கொண்டிருங்கள். வசனம் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் கொடுத்துட்டு போறேன், 2வது வருகை நான் வருவேன் கண்டிப்பா. அப்படி வரும்போது அதை என்ன செய்யணும், பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது உண்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ்ந்தது உண்மை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தது உண்மை, நமக்காய் அடிக்கப்பட்டதும் நொறுக்கப்பட்டதும் உண்மை, நமக்காய் மரித்ததும் உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டதும் உண்மை, உயிரோடு எழுந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருப்பதும் உண்மை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி அவர் உயிர்த்தெழுந்து போகும்போது நம்மகிட்ட ஒரு காரியத்தை கொடுத்துட்டு போறாரு. அருமையான மகளே, மகனே, இந்த காரியத்தை நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் 2வது வருகையில வருவேன், அது வரைக்கும் நீங்க பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லி நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி நான் என்ன கொடுத்துட்டு போயிருப்பாரு? கொஞ்சம் இக்கடிப்பாரு. என்ன கொடுத்துட்டு போயிருப்பாரு? உயிர்த்தெழுந்து போகும்போது கொடுத்துட்டு போறாரு, பத்திரமா வச்சுக்கோ, நான் 2வது வருகையில வருவேன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. என்ன கொடுத்துட்டு போயிருப்பாரு? சரி, ஓகே. இப்ப நான் இங்க எதுக்கு வந்துருங்க? நான் போனதுக்கு அப்புறம் சொல்லுவீங்க, ஐயா அப்புறம் சரி வந்தாரு, நல்லா டான்ஸ் ஆடிட்டு போனாரு அப்படியா சொல்லுவீங்க? எதுக்கு வந்தாரு அதானே சொல்லுவீங்க. இப்ப சொல்லுங்க, என்ன கொடுத்துட்டு போயிருப்பாரு? எதுக்கு வந்தாரு?
இந்த உலகத்துக்கு அவர் எதுக்குமா வந்தாரு? ஒரு சின்ன குரு குத்தா மட்டும் சொல்லிடுறீங்க. எதுக்கு வந்தாரு உலகத்துக்கு எதுக்கு வந்தாருன்னு கேட்டா பாவத்தை ரட்சிக்கன்னு சொல்றாங்க. இப்பதான் பதில் வருது. ஒரு சின்ன குழு கொடுத்தா எல்லாருமே ஈஸியா சொல்லிடுவாங்க. ஒருத்தன் போய் ஒருத்தனை கேட்டானா இந்தியாவின் முதல் பிரதமர் யார் அப்படின்னா வாஜ்பாய் பேரை சொல்லலாங்க. இந்தியாவின் முதல் பிரதமர் யாரு? இல்ல டாக்டர் முக்கால் கூட முடிட்டாங்க. மோடின்னு சொல்லிடாதீங்க. இந்தியாவின் முதல் பிரதமர் யாருங்க? சத்தமா சொல்லுங்க. பாருங்க வயசான வீட்டுல தெரியுது. ஐயா நேரு ஜவஹர்லால். நான் சொல்லணும்னு நினைச்சேன், கொஞ்சம் தெளிவா இருந்துச்சு. சரி ஓகே. யாரு? நேரு. ஒருத்தன் போய் கேட்டானா இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? நான் யோசிச்சுட்டு ஒரு சின்ன குழு கொடுக்கலன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மாப்பா குழு கொடுப்பாங்க. சரி பரவாயில்ல, ஒரு சின்ன குழு கொடுக்குறேன். அவருடைய பேரு மேல ஆரம்பிக்கும், ரூல முடியும், நடுவுல எழுத்தே இருக்காது. அவன் பதில் சொன்னானா சுபாஷ் சந்திர போஸான்னு கேட்டான். அந்த மாதிரி உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்தியஸ் உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 1:15, மத்தேயு 19:10, மத்தேயு 18:11, லூக்கா 19:10 3 வசனங்களில் வாசிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்தியஸ் உலகத்திற்கு வந்தான்னு சொல்லி. அப்ப வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் இல்லையா? நிறைவேற்றிட்டு போகும்போது ரட்சிப்பை கொடுத்துட்டு, மகனே மகளே ரட்சிப்பை நினைச்சு பத்திரமா வச்சுக்கோ, வச்சுக்கிட்டீங்கன்னா நான் 2வது வருடம் வர வரைக்கும் கேட்பேன், வச்சிருக்கியான்னு பார்ப்பேன் அப்படின்னு போறேன். எப்படி பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு 3 தலைப்புல நம்ம குறிப்பிட்ட நேரத்துல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த ரட்சிப்புனா என்ன? சில கேள்விகள் கேட்பேன் வாத்தியார் மாதிரி. ரட்சிப்புனா என்னங்க? இப்படி பார்த்துட்டே இருக்கிறதா ரட்சிப்பா? இல்லை ஏன் அப்படி கேட்குறேன்னா, சர்ச்சை முடிஞ்சு நம்ம எல்லாரும் போகிறோம். வெளியே போகும்போது எதுக்காக இன்னும் சர்ச்சில் ஆள் வருவாங்க. ஏகப்பட்ட சர்ச்சஸ் பெருகிடுச்சு. எல்லாம் அங்கே வருவாங்க. பேசலாம் பக்கத்தில் இருப்பாங்க. பேசலாம் பேசலாம் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், சர்ச்சை போயிட்டு வரீங்களா அப்படின்னு. சர்ச்சை உங்கள் சர்ச்சை ரட்சிக்கப்பட்ட சபையா? ரட்சிக்கப்பட்ட சபை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க? நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். நீங்கள் நாங்களும் ரட்சிக்கப்பட்டோம். அழகா பேசிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் போய் தட்டிக்கிட்டு, அம்மா பிரதர் சிஸ்டர் ரட்சிப்புன்னு சொல்றீங்களே, ரட்சிப்புனா என்ன? என்ன பிரதர், இத்தனை வருஷமா நாங்க சர்ச்சைக்கு போறோம், எங்களுக்கு ரட்சிப்பை பத்தி தெரியாதா? ரட்சிப்புன்னா பார்த்த ரட்சிப்பு பதிலுக்கு தான் வரும். சரி சொல்லுங்க, ரட்சிப்புனா என்ன? சத்தமா சொல்லுங்க. நான் வழக்கமா பிரைஸ் கொண்டு வருவேன், நீங்க எடுத்துட்டு வரேன். மறந்து உட்காந்து பண்ண ஞாபகம் இருந்துச்சு. இந்த வசனங்கள் கொண்டு வருவேன், மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, அடுத்த தடவை கொண்டு வருவேன். ஒரே வார்த்தையில சொல்லுங்க, ரட்சிப்புன்னு என்னது? சோத்திரம். சரி வாசிங்க. லூக்கா 1:77 வாசிங்க. லூக்கா 1:77 சீக்கிரம் வாசிங்க. நான் வசனம் அதிகமா வாசிக்க சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். ஒரு சில தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். இப்ப ரட்சிப்பு என்னது? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. அப்படின்னா ரட்சிப்புனா பாவ மன்னிப்புன்னு அர்த்தம். பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் ஒழிய நாம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிரதரும் கிடையாது, சிஸ்டரும் கிடையாது. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும். நாம பாவம் செய்ய யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது. 1:1 அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பிற்பகுதியில் 8ஆம் வசனம் 1:1 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பாவமில்லை என்று சொல்லுமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம் இருக்கும் சத்தியம் நமக்குள் தெரியவா தெரியாத வசனம். நமக்கு பாவமில்லை சொல்லுமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிற சத்தியம் நமக்குள் இராது. பாவம் செய்யலன்னு சொன்னோம்னா நம்ம பொய் சொல்லிட்டு இருக்குன்னு அர்த்தம். எல்லாருமே பொய் சொல்லுவோம். இல்ல பாருங்க, நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். இல்ல பாருங்க, நீங்க சொல்லுவீங்க, உங்களை சொல்லல, நீங்க சொல்லுவாங்க. கட்சி முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னு நீங்க சமையல் என்னது? நீங்க என்னமா மீன், சிக்கன், மட்டன், பீஃப், ஏதோ ஒன்று, யாரா நண்டு, ஏதோ நிறைய இருக்கு. உங்க ஏரியால தான் நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். சோத்திரம் சமைச்சிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் உள்ள சிஸ்டர் வருவாங்க. சிஸ்டர் உங்க வீட்டில் என்ன குழம்பு? எங்க வீட்டில் நான் மீன் வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்டில்? எங்க வீட்டில் வீட்டுக்காரரு சிக்கன் வாங்க போயிருக்கிறாரு. அப்படியா? என்ன திடீர்னு என்ன வச்சு திடீர்னு வந்திருக்கீங்க? இல்லை, எங்க வீட்டுக்காரரு கடைக்கு போகும்போது எல்லா காசையும் கொண்டு போயிட்டாரு. திடீர்னு பார்த்தா வீட்டில் சிலிண்டர் வந்துருச்சு. சிலிண்டர் காசு கொடுக்கணும். கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்க, அவர் வந்த உடனே வாங்கி கொடுத்துருங்க. அழகா சொல்லுவாங்க. அச்சிச்சோ, கொஞ்சம் உண்டான வரட்டாதா? இப்பதான் அவ்வளவு காசையும் கொண்டு மளிகை கடையில் கொடுத்துட்டு வந்தேன்.
வீட்டுல சீரண்டப்பாளையும் கடுண்டப்பாளையும் பணம் இருக்கும், சொறி வச்சிருப்பாங்க, பட்டுப்பாளையக்கு அடியில கொண்டு சொறி வச்சிருப்பாங்க. ஏன்னா எங்க வீட்டுல இப்படி நடக்கும். நான் அவளுக்கு தெரியாம போய்க்கிறேன். சோதர சும்மா நகைச்சுவையா பொய் சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லி பொய். வாத்தியார் பையன் கேட்கிறாரு, ஏன்டா ஸ்கூலுக்கு லேட்டா வந்த? சார் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு சார். ஏன்டா உட சைக்கிளே கிடையாதுடா, எப்படா சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு? பொய். அவங்க அடுத்த நாள் லேட்டா வரான், இன்னைக்கு ஏன்டா லேட்டா வந்த? சார் சைக்கிள் பஞ்சர் சார். ஏன்னா நேற்று இதான் சொல்றேன், இன்னைக்கு தான் சொல்றேன் சார். நேற்று ஃப்ரெண்டு வீக் சார், இன்னைக்கு பேக் வீக் சார். பொய் மேல பொய். யார் பாவம் செய்யல, பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் ஒழிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, பாவத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? சீக்கிரம் சொல்லுங்க, டைம் போயிட்டே இருக்கும். பாவத்தை மன்னிப்பை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? சும்மா தப்பாலாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாவத்தை அறிக்கையிட்டா போதுமா? அறிக்கையிட்டா நீ பாவம் மன்னிக்கப்பட்டது மாதிரி ஆயிடுச்சா? அது நடக்கணும். அப்புறம் ஒரு காரியம் நடந்தாதான் நீங்க கன்ஃபர்மேஷன், நீங்க மன்னிக்கப்பட்டுட்டீங்க ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு காரியம் நடக்கணும். எல்லாரும் வீட்லயும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டிருப்பீங்க, வாசல்லே ஒட்டிருப்பீங்க. சத்தமா சொல்லுங்கம்மா. அந்த அம்மா ஒரு கை தட்டி கொடுத்துருக்கோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு போட்டிருப்பீங்க இல்லையா? இயேசுவின் ரத்தம் ஜெயம் போட்டிருப்பீங்க. என்ன அர்த்தம்? 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் ரத்தம் மட்டும் தான் கலக்கணும். அறிக்கையா போதாது, அறிக்கையிட்டா போதாது, மன்னிப்பு கேட்டா போதாது, அவர் மன்னிச்ச ரத்தத்தால கழுவணும். அப்பதான் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்ட பிள்ளைங்க. அது மட்டும் போதாது. யோவான் 19ஆம் அதிகாரம் 34 வாசிக்கிறோம். போச்சகன் ஒருவன் இயேசுவின் விழாவில் ஈட்டி வந்து குத்துறான். கொஞ்ச நாள் பார்ப்போம், குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம பார்க்க வீட்டில் விழா வச்சு ஈட்டி வச்சு குத்துறான். உள்ள என்ன வருது? ரத்தம் வருது. ரத்தம் காலியானதுக்கு அப்புறம் என்ன வருது? தண்ணி வருது. இயேசுவின் பாவத்தை அறிக்கையினாலே அவர் ரத்தத்தினாலே நமக்கு கழுவுறாரு. முதல்ல ரத்தத்தினாலே கழுவுறாரு, பின்பு தண்ணீரினாலே முழுக்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். கரங்களை சொல்லி தியானம். பாவத்தை அறிக்கையிட்டு ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும், பின்பு முழுக்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க ரட்சிக்கப்பட்ட பிரதர் சிஸ்டர். இப்ப ரட்சிப்புனா என்னன்னு தெரிஞ்சுட்டு, இப்ப இதான் ரட்சிப்பு வச்சுக்கணும், இதான் ரட்சிப்புன்னு வச்சுக்கணும். இதை ஆண்டவர் நீங்க உலகத்தோடு போகும்போது கொடுத்துட்டு போறாரு. ஏமா இதான் ரட்சிப்பு, பத்திரமா வச்சுக்கணும்னு சொன்னா இது என்ன எப்படி செய்யணும்? பத்திரமா வச்சுக்கணும், பீரோல வச்சு பூட்டிடணும். சண்டே என்ன செய்யணும்? தூசியை தட்டி கொண்டு வந்துட்டு திருப்பி கொண்டு உள்ள தெரிஞ்சிடணும், பூட்டி வச்சிடணும். அதான் பத்திரப்படுத்துறது. அப்படியா? என்ன செய்யணும்? படிக்கணும், அப்புறம் நடக்கணும், அப்புறம் கேள்வி கேட்டுட்டே இருக்குது. இதை வாசிக்கணுங்க, அதன்படி நடக்கணுங்க, இன்னொரு தியானிக்கணும்னு சொன்னாங்க. தியானிக்கணும், அப்புறம் ஜெபிக்கணும், அப்புறம் நடத்தணும். கொஞ்சம் ஒட்டி சொல்லிட்டீங்க, ஒரு கை கிட்ட கொடுத்துருங்க. படிச்சா போதாது, நடந்தா போதாது, தியானிச்சா போதாது, மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? அதை சொல்லணும். ரட்சிப்பை வந்து நம்ம பெற்றுக்கொண்டா போதாது, மற்றவங்களுக்கு சொல்லணும். வேதத்தை வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு போதிக்கவும் வேண்டும். அல்லேலூயா. சரி, எப்படி நம்ம போதிக்கணும், எப்படி ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்லணும் சொல்லி 3 தலைப்புல வேகமா பார்க்க போறோம். 3 தலைப்புக்கும் ஒரு தலைப்பு கொடுப்பேன், தலைப்புக்கு விளக்கம் சொல்லுவேன், விளக்கத்துக்கு ஒரு சம்பவம் சொல்லுவேன். ஒவ்வொரு தலைப்பு, முதல் தலைப்பு, தலைப்புக்கு விளக்கம், விளக்கத்துக்கு அப்புறம் ஒரு சம்பவம். 3 தலைப்புகளை முடிச்சிருக்கு. முதல் பாப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து கவலை இல்லையா? 99 பேர் மனசு திருந்திட்டாங்க, அவங்களை பத்தி கவலையே கிடையாது. ஆனா ஒரு பாவி மனம் திருந்தினான்னா அதுலதான் பரலோகம் அதிகமா சந்தோஷம் அடைகிறதா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இதுல 1ல இருந்து இந்த 7 வரைக்கும் வாசிக்கும் போது இதுல ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பாருங்க. ஒருத்தர் 100 ஆள் வச்சிருக்கான், அதுல 10 ஆள் காணாம போயிடுது. காசமா மட்டும்தான் சொல்றாங்க. கவனிச்சா அப்படியா? 10 ஆள் காணாம போச்சான்னு பார்த்துட்டு இருக்காங்க.
ஒரு 100 ஆடு இருக்கு, எத்தனை நாள் காணாம போச்சு? அப்படியே சொல்லல. இப்படி ஒரு கதை இருக்கு நினைச்சீங்க கொடுத்துருக்கு. நான் அந்த மாதிரி தான் ஏதாவது தப்பு தப்பா சொல்லுவேன், கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்பேன். அதுதான் பிரைஸ் கொண்டு வரணும். சோத்திரம். எத்தனை நாள் காணாம போச்சு? அவ்வளவு ஆடு வந்து சோத்திரம். போனா விட்டுட்டானா? விடல. என்ன பண்ணா? 99 ஆடையும் வந்து அந்த மந்தையில கட்டி விட்டுட்டு ஒரு ஆடை தேடி அலையும். அது தேடி பார்த்து அது உள்ள புதற்க நிற்குது. ஐயோ தூக்கி போட்டு, ஐயோ என் காணாமல் போன ஆடு கிடைத்து விட்டது என்று சொல்லி எத்தனை சந்தோஷம் அடைகிறானோ அத்தனை சந்தோஷம். மனம் திருந்துகிற ஒரு பாவி நிமித்தம் பரவராஜன் சந்தோஷம். சரி, தலைப்பு 100 ஆடுல ஒரு ஆடு காணாமல் போனதுனால தலைப்பு 100ல 1. என்ன தலைப்பு? ஏன் 100ல 1? ஏன் இது திரும்பி கேட்கிறேன்னா, 2வது தலைப்பை நான் சொல்லவே மாட்டேன். சம்பவத்தை சொன்ன உடனே நீங்க தலைப்பை சொல்லணும். 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போனதுனால தலைப்பு 100ல 1. தலைப்புக்கு விளக்கம். இந்த ஆடுகள் என்பது யாரை குறிக்கிறது? நான் அதான் கரெக்டான வார்த்தை. எல்லாம் விசுவாச பிள்ளைங்க அடிப்பாங்க, ஜனங்கள் அடிப்பாங்க. பொங்கல் கிடையாதா? விசுவாச பிள்ளைங்க யாரோ விசுவாச பிள்ளைங்களா யாரோ ஜனங்களா? அவங்க தான் கரெக்டா சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு கை தட்டுமா? கை தட்டு கொடுத்தவங்க அந்த பேசி கொடுத்துருக்கோம். கை தட்டு கொடுத்தவங்களுக்கு மட்டும். சரி, உங்களுக்கு கொடுத்தோம். யாரை குறிக்குது? நெஞ்ச தட்டி சொல்லுங்க. என்னதான் குறிக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னதான் குறிக்குன்னு சொல்லுங்க. என்னதான் குறிக்குது? ஆடுகள் என்பது மேய்ப்பர். இங்க உள்ள மேய்ப்பர் இருக்கு. நமக்கெல்லாம் மேய்ப்பர் அங்க இருக்காரு. ஆமென். சரி, 100ல 1. தலைப்பு வந்து என்னன்னா, இந்த ஆடுகள் என்பது ஜனங்களாகிய நம்மை குறிக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஆடுகள் ஜனங்கள் இருக்கிறார்கள். எத்தனை மலைகளிலும் காணா தேசங்களிலும் புகைகளிலும் குன்றுகளிலும் பாலைவனங்களிலும் வனாந்தரங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ரட்சிப்பை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? குறைந்தபட்சம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? சொல்லாதவர்கள் சொல்ல வேண்டும், ஜெபிக்காதவர்கள் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. அந்த பிள்ளைகளும் மனம் திருந்த வேண்டாமா? அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டாமா? தேவன் நம்ம பாவத்தை மன்னிக்கிறாரா இல்லையாங்க? என் பாவத்தை மன்னிச்சாரா இல்லையா? மன்னிச்சாரா இல்லையா? பாருங்க, சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது கடைசி நிமிடத்திலே கூட பக்கத்தில் உள்ள கல்வ ஒருத்தன் கேள்வி பண்றான், இன்னொருத்தன் சொல்றான், ஆண்டவரே பரத்துக்கு போகும்போது அடியனை நினைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பார். அல்லேலூயா. தேவன் மனப்பொருட்கள தேவன், மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? இந்த மன்னிக்கணும்னு எனக்கு ஒரு காரியம் ஒன்று ஞாபகம் வருது. ஒரு பிரபலமான ஒரு அரசியல் தலைவரும் ஒரு சினிமா நடிகரும் மன்னிப்பை பத்தி இப்படி சொல்லுவார். மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மக்களை மன்னிப்பு அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர் சொல்லுவார். சினிமா நடிகர் சீக்கிரமா அவர் ரட்சிக்கப்பட போறாரு. ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கிறாரு. சீக்கிரமா ரட்சிக்கப்பட போறாரு. ரட்சிக்கப்பட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? மன்னிப்பு. இந்த பைபிள்ல எனக்கு பிடிச்ச வார்த்தை மக்கள் மன்னிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த எத்தனை பேர் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ரட்சிப்பை பத்தி நாம சொல்லணும். குறைந்தபட்சம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தலைக்கட்ட விளக்கம் ரட்சிக்கப்படாத ஜனங்கள். நோட் பண்றவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தலைப்பு 101 ரட்சிக்கப்படாத ஜனங்கள் விளக்கம். இப்ப சம்பவத்தை சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு போக சம்பவம். ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவ குடும்பம், கணவன் மனைவி 2 ஆண் பிள்ளைகள். நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவ குடும்பம். காலை எழுந்தவுடன் வேதம் வாசிப்பது, சாப்பிடும் போது ஜெபிக்கிறது, வெளியே போகும்போது ஜெபிக்கிறது, வெளியே வேலைக்கு போன உடனே அல்லது ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளாலும் சரி, போற இடங்கள்ல போய் ஜெபிச்சுட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது, ஜெபிச்சுட்டு தான் ஸ்கூல்ல பிள்ளைங்க படிக்க ஆரம்பிக்கிறது. நல்ல திருப்பி வீட்டுக்கு வராங்க, நைட்ல சாப்பிடும் போது ஜெபிக்கிறது, நைட்ல படுக்கும் போது குடும்பமாய் பாடல்களுக்கு பாடி ஜெபித்து படுக்கக்கூடிய நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவ குடும்பம், கணவன் மனைவி 2 ஆண் பிள்ளைகள். நல்லா கவனிச்சு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு நாள் புருஷன் முன்னாடியே 2 சின்ன ஒரு சண்டை வந்துச்சு. எல்லா குடும்பங்களும் ஏற்படுற மாதிரி புருஷன் முன்னாடியே ஒரு சின்ன சண்டை. இந்த ஐயா பண்ண என்ன பண்ணிட்டாரு? கோச்சிட்டு சாப்பிடாம ஆஃபீஸ் கிளம்புறாரு. போய் ஷூ மாட்டிட்டு இருக்காரு. இந்த அம்மா பார்க்குறாங்க, சாப்பிடாம கூட பசி தாங்க மாட்டாருன்னு சொல்லி தட்டில் இட்லியை வச்சு சட்னியை ஊற்றிட்டு அப்படி கொண்டு வந்து நீட்டுறாங்க. அவர் பார்க்குறாரு, சண்டையை போட்டு இட்லியாக கொண்டு வரேன்னு சொல்லி காலை வச்சு தட்டில் ஒரு அடி. தட்டு ஒரு பக்கம், இட்லி ஒரு பக்கம், சட்னி அந்த அம்மா மூஞ்சிடும்.
எந்திரிச்சு போயிட்டார் ஆபீஸுக்கு. நல்ல கவனிங்க, வீடுக்கும் ஆபீஸுக்கும் தூரம் பைக்ல போனா 5 நிமிஷம் தான், நடந்து போனா 10 நிமிஷம். புரிஞ்சுதா? பைக்ல போனா 5 நிமிஷம், நடந்து போனா 10 நிமிஷம். அன்னைக்கு பைக்ல போயிட்டார். எனக்கு வழக்கமா என்ன பண்ணுவாருன்னா, பைக்ல போய் இறங்கின உடனே பேக்லாம் வைப்பாரு, வச்சுட்டு உடனே வந்து ஜோம் பண்ணுவாரு. ஜோம் பண்ணி முடிச்ச உடனே டக்குன்னு பாக்கெட்ல இருந்து செல் எடுப்பாரு, ஒய்ஃபுக்கு போன் அடிப்பாரு. 5 நிமிஷத்துல இல்லம்மா குட்டிமா நல்லா இருக்கியாமா, 5 நிமிஷத்துல சாப்பிட்டியாமா, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டீங்க சரியாயிடுச்சா, சிலிண்டர் வந்துச்சு, அவங்க அக்கா போன் பண்ணாங்களா, தங்கச்சி போன் பண்ணாங்களா, அம்மா போன் பண்ணாங்களா, பேசுற புருஷன் அன்னைக்கு என்ன செய்யல, போனே பண்ணல. ஏன்னா மனைவி பத்திக்கே சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே கதவை தட்டுறாரு, கதவை திறக்கிறாங்க. அந்த அம்மா அப்படி பாக்குறாங்க, உள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடுது. ஏண்டா காலையில இருந்து ஒரு போன் பண்ணல, ஏண்டா புருஷனை டாப் போட்டு கூப்பிடுறேன். எங்க ஊர் பக்கத்துல புருஷனை டான் போட்டு செவுட்ல அடிச்சுடுவாங்க. திருநெல்வேலி பக்கத்துல தான் டாப் போட்டு கூப்பிடக்கூடாது, பொண்டாட்டியை டீ போட்டு கூப்பிடவும் மாட்டாங்க. ஆனா இந்த சென்னையில எல்லாம் அழகி போச்சு. டா டீங்கிறாங்க, இப்ப தலையில மாறிடுச்சு. புருஷனால பொண்டாட்டியை கூப்பிடுறான், என்னடா சாப்பிட்டியாடா அப்படின்னா. பொண்டாட்டி புருஷனை சொல்றான், ஏன்டி ஆபீஸ் போயிட்டு வந்துட்டியாடி, புருஷன் தலையில மாறி போச்சு எல்லாம். அதான் எங்க ஊர் பக்கம் அப்படிதான். ஒரு நாள் அவருக்கு கோபம், ஏதோ ஒரு டென்ஷன்ல வந்து ஒரு பொண்டாட்டியை பார்த்து, ஏன்டி டீ குடுறீ, அவரை பார்த்து டீ சொன்னீங்க, நீ தப்பா நினைச்சுக்க, நான் வந்து டியர்ங்கிறத சுருக்கி சொன்னேன். அவன் பார்க்கலாம், அப்படியாடா, நீ மட்டும் டா சொல்ற, நான் டார்லிங்கிறத சுருக்கி சொன்னேன். அப்படி இருக்கு. சரி அது வேண்டாம், அவனை பார்த்து மைண்ட் வாய்ஸ் போடுது. ஒரு காலையில ஒரு ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை விட்டுட்டு போறேன். இந்த பொம்பளைங்களுக்கு கழுத்தை வெட்டுறதுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க இல்ல, நம்ம ஆம்பளைங்க வெட்டினா நமக்கு என்ன செஞ்சு கழுத்து அவர் பாக்குறாரு, நான் மட்டும் பெருசா சொல்லி அவரு அப்படி இந்த பக்கம் வெட்டிட்டு போறாரு. வெளியே வந்த கணவனுக்கு மனைவி என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போயிட்டு வந்தோடனே 2 பேர் தான் சொன்னீங்க, மற்றபடி யாரும் கொடுக்கறதே இல்லையா, ஏதாவது கொடுங்கம்மா, வேலைக்கு போயிட்டு வந்து காப்பி கொடுங்கம்மா, பாவம் அவரு என்ன கொடுப்பாங்க, காப்பி அல்லது தண்ணி ஏதாவது கொடுப்பாங்கல்ல, பேச மாட்டாங்களே, என்ன செய்ய தெரியாம 2 பையன் ஒரு பையன் அப்படி இழுத்துட்டு வந்து, உங்க அப்பனுக்கு காப்பி வேணுமான்னு அவர் வளராரு. அந்த சனியன காஃபியை கொண்டு வர சொல்லு. நம்ம காப்பி வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் பாக்குறாங்க, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு பையனுக்கு வந்து உங்க அப்பனுக்கு சாப்பாடு போடுமான்னு அந்த பிசாச சாப்பாடை போட்டு தொலைக்க சொல்லு. சரிங்க, சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டாச்சு. அந்த ஆள் சாப்பிட்டு பேப்பர்லாம் படிச்சுட்டு படுக்க போறாரு. எப்படி படுக்கிறாரு, எந்த பக்கம் அவர் தலையை விட்டுனாரோ அந்த பக்கம் திரும்பி படுத்துருக்காரு. இந்த அம்மா பாத்திரம் பண்ணல, விலைக்கு போட்டுட்டு அப்படின்னு பாக்குறாங்க. இவங்க எந்த பக்கம் தலையை விட்டாங்களோ எந்த பக்கம் திரும்பி படுத்துருக்காங்க. பிள்ளைங்க 2 வருது, பார்த்தது எதை காணும், ஜெபத்தை கண்டு மறுபடியும் கைத்தட்டு கொடுத்துருங்க. 2 கைத்தட்டு கொடுத்தனால 2 பேசல, ஒரே பேசுறேன். இல்லை வேற யாராவது கொண்டாதான் பேசுறாரு. அவங்களுக்கு கைத்தட்டு மட்டும் கொடுத்துட்டே இருக்கும். சோதரம் யாருக்கும் பிரைஸ் வேணுமோ கொடுத்துருங்க. நிச்சயமா அந்த பக்கம் அடிக்கடி வரும். ஏன்னா இந்த லாஸ்ட்ல என்னுடைய அண்ணனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு பாய் போகும்போது அதிகமாக பார்த்துட்டு தான் போவாங்க நினைக்கிறேன். சோதரம் அவங்க வீட்டுக்கு வரும் அடிக்கடி. அப்போ வரப்போ கொடுப்பேன் பிரைஸ் வந்து பாஸ் சர்ச்சில் யாரையா பார்த்து கொடுத்துட்டு கூட போயிடுவேன். சோதரம் சரி, எதை காணும், ஜெபத்தை காணும். பிள்ளைங்க 2 பார்த்துது, ஐ ஜாலி ஜாலி, ஜெபத்தை நடிக்குது. என்ன சொல்லுது, நாம ஜெபிச்சாதாங்க பிள்ளைங்களும் ஜெபிப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம ஜெபிக்கலன்னா பிள்ளைங்க ஜெபத்துக்கு லீவ் விட்டுருவாங்க. பிள்ளைங்க லீவ் விட்டுட்டு போய் படுத்துட்டாங்க. ஒரு 11:30 மணி இருக்கும், கதவு தட்ட சத்தம் கேட்டது. இந்த அம்மா முடிச்சு பார்த்துட்டு, ஐயோ யாரா இந்த கதவு தட்டுறா அப்படின்னு சொல்லி அவரை எழுப்பலான்னு பார்த்தா அவரு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே படுத்துருக்குது. அப்புறம் சட்டம் அதிகமான உடனே நாங்க 2 பேரும் சேர்ந்து எழுந்து போய் கதவை திறக்கிறாங்க. பக்கத்து வீட்டிலே வசிக்கக்கூடிய ஒரு புறஜாதி மக்களான பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பதட்டத்தோடு நிற்கிறாங்க. மூச்சுவாங்க, ஏங்க என்ன பிரச்சனை, கைசு நீங்க உள்ள கொஞ்சம் வாங்க. உள்ள வராங்க, என்ன பிரச்சனை, யாருக்கா உடம்பு சரியில்லையா, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணுமா, நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இல்லைங்க வந்து வந்து ஏங்க டென்ஷன் ஆகாதீங்க, என்ன பிரச்சனைனாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், கைசு சொல்லுங்க. இல்ல தினமும் நாங்க வீட்டுல படுக்கும் போது உங்க வீட்டுல இருந்து ஒரு பாட்டு சத்தம் வரும், அப்புறம் ஏதோ ஒரு ஜெபம் பண்ற மாதிரி ஒரு சத்தம் வரும். நாங்க கேட்போம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே படுத்து தூங்குவோம். காலையில் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானமா இருக்கும். இன்னைக்கு அந்த சத்தத்தை காணுங்க.
இவங்களுக்கு மூஞ்சி போன போக்க பார்க்கணும். லெஃப்ட்ல திரும்பின மூஞ்சிலாம் ரைட்ல வந்துடுச்சு, ரைட்ல திரும்பின மூஞ்சிலாம் லெஃப்ட்ல வந்துடுச்சு. அப்படியே தலை குடிஞ்சு முழங்கால் படிக்கிட்டு அந்த பிராமண குடும்பத்தை சேர்ந்த கணவனையும் மனைவியையும் முழங்கால் படியிட வச்சு அவங்க 2 பேருக்காக இவங்க 2 பேரும் ஜெபித்து அனுப்பினார்களாம். இப்பொழுது அந்த பிராமண குடும்பத்தை சேர்ந்த கணவனும் மனைவியும் சென்னையில் ஒரு பெரிய சபையில் ஞானஸ்தானம் பெற்று வட மாநிலத்திலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி தேவனை ஹல்லேலூயா. நாம ஜெபிக்கிற ஒரு சின்ன ஜெபமானது நமக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டிலே வசிக்கக்கூடிய ஒரு பிரஜாதி மக்களுக்கு அந்த பிரயோஜனமா இருக்கிறது. நமக்கே நாம ஜெபிக்கிறது இல்லையே. நம்ம சரியான பொழுது நம்ம ஜெபம் நாளைக்கு பண்ணிக்கலாம். முட்டுக்கு வலி தாங்க முடியல, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். மூட்டு வலி தாங்க முடியல, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். கணவன் கூட சண்டை, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். மனைவி கூட சண்டை, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க கூட சண்டை, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கே நாம ஜெபிக்கிறது இல்லையே. பக்கத்து வீட்டிலே வசிக்கக்கூடிய பிரஜாதி மக்களுக்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாம் எப்ப ஜெபிக்க போறோம்? ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ரட்சிப்பு பத்தி சொல்லணும், குறைந்தபட்சம் ஜெபிக்கணும். அன்பு பெரியவர்கள், அருமை தாய்மார்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபிங்க ஐயா. நீங்க ஜெபிப்பீங்க. அருமை அருமை அப்படின்னு பட்டிமன்றத்திலே ஒருத்தர் பேசி இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் அதே லூக்கா 15:10. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 7ல வாசிச்ச அதே வசனம் தான் 10லயும் போடப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்களை பத்தி கவலை இல்ல, ரட்சிக்கப்படாத ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகராஜ்யம் சந்தோஷமா இருக்கிறதா. ஹல்லேலூயா. இதுல இந்த 7லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கும் போது இதிலையும் ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரியானவள் 10 வெள்ளிக்காசுகளை வைத்திருக்கிறாள். அதுல 2 காணாமல் போய்விடுகிறது. சட்டம் வருது. என்ன காணாம போச்சு? போன போது விட்டுட்டாளா? விடல. என்ன பண்ணா? வீட்டை கொளுத்தி விளக்கை பெருக்கி அவங்க சரியா கவனிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணா? வீட்டெல்லாம் கொளுத்தல, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கிறது செய்யலாம், தேடலாம். தேடி கண்டுபிடிச்சு அந்த காசு கிடைச்ச உடனே ஐயோ என் காணாமல் போன வெள்ளி காசு கிடைத்து விட்டது சொல்லி எத்தனை சந்தோஷம் அடைகிறாளோ அத்தனை சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகராஜ்யம் சந்தோஷமா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன தலைப்பு வைக்கலாம்? என்ன தலைப்பு வைக்கலாம்? முதல் தலைப்பு என்ன? என்ன தலைப்பு? நேர ஆரம்பிச்சு ரூல முடியும், நடுவில் எழுதிருக்காது. சுபாஷ் சந்திர போஸ் சோதரம் சும்மா பயந்துடாதீங்க. என்ன தலைப்பு? 10ல ஏன் 10ல 1? ஏன் மறுபடியும் கேட்கிறேன்னா 3வது தலைப்பியாவது கரெக்டா சொல்றீங்களான்னு பார்ப்போம். இந்த அம்மா தான் கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க. சோதரம் 10ல 1. ஏன் அது ஒரு காசு தானுங்க, போனா போட்டு விட்டுருக்கலாமே. ஒரு காசு தானே, போனா போட்டு விட்டுருக்கலாமே. ஏன் விடல? அந்த காலத்துல திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்களுக்கு மணமகன் வீட்டில இருந்து 10 வெள்ளி காசு கொடுப்பாங்க. நிச்சய கணக்கு நிச்சய போட கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிச்சயம் ஒரு 10 வெள்ளி காசு கொடுப்பாங்க. அந்த காலத்து காசு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டக்காலம் வளையம் மாதிரி இருக்கும், காலில் போகிற வளையம் மாதிரி இருக்கும். அது இந்த போல முட்டாயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த என்ன பண்ணணும், அந்த காசை நிச்சயிக்கப்பட்டு கொடுக்கும்போது அதை மாலையாக போகணும். கைத்திலையோ செம்பு கம்பியிலையோ அல்லது வெள்ளி கம்பியோ அல்லது வசதி இருந்த தங்கத்திலையோ மாலையாக போட்டு கழுத்தில் போட்டுட்டு மணமேடை கம்பு போட்டுட்டு வரணும். அப்பதான் திருமணம் நடக்கும். அப்ப ஒரு காசு தொலைஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? திருமணம் இன்னும் இருக்கு. அப்ப எப்படி தேடி இருப்பான்? ஐயோ என் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று விடுமே என்று சொல்லி எத்தனை பிரயாசத்தோடு அந்த காணாமல் போன ஒரு காசை தேடிக்கொண்டிருக்கிறாளோ அத்தனை பிரயாசத்தோடு மனம் திரும்புகிற ஒரு பாவியை பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவை போகும். ஹல்லேலூயா. தலைப்பு என்ன? 10ல 1 சொல்லாதீங்க. 10ல 1 சொல்றது பொண்ணு கூட நம்பர் இருக்கு. சோதரம் 10ல தலைப்பு 10ல 1 விளக்கம். ரட்சிக்கப்படாத சபைகள். அது என்ன பண்ணுது? ரட்சிக்கப்படாத சபைகள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சொன்னீங்க. முதல் தலைப்பு 101. பரவாயில்ல, ரட்சிக்கப்படலைன்னா அவங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பல, ஞானஸ்தானம் எடுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்.
சபைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? எந்த சபை தேவ பிரசன்னம் இருக்கிறதோ அதுதான் ரட்சிக்கப்பட்ட சபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஒரு சபையில் எப்பொழுது இருக்கும்? தேவன் எப்பொழுது இருப்பார்? நீங்க லாக்டவுன்ல 6 மாசமா அடைச்சு போட்டிருந்தாலும் உள்ள என்ன யார் இருப்பா? தேவன் இயேசு இருப்பார். ஆனா தேவனுடைய பிரசன்னம் எப்போது இருக்கும்? யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, சத்தமா சொன்னீங்கன்னா அடுத்த போயிட்டு வருவேன். ஆராதனை வேளையில் தேவனை ஆராதிக்கும் போது, துதிய ஆராதனையும் போதுதான் தேவ பிரசன்னம் உலாவும், அபிஷேகம் கிடைக்கும், அக்னி உங்கள் மேல் ஊற்றப்படும், அந்நிய பாஷையில் பேசப்படுவீர்கள், உங்கள் பாவம் போகும், பலவீனங்கள் மாறும். அல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்னம் இருக்கிற சபைதான் ரட்சிக்கப்பட்ட சபை. எந்த சபை ரட்சிக்கப்பட்ட சபை, எந்த சபை ரட்சிக்கப்படாத சபை? தேவ பிரசன்னம் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட சபை. நம்ம சபையில தேவ பிரசன்னம் இருந்து ரட்சிக்கப்பட்ட சபையா? நம்ம சபை ரட்சிக்கப்பட்ட சபையா? அது நீங்க சொன்ன போதுமா? நான் சொல்லணும், நான் தான் சொல்லணுங்க. நீங்க சொல்லுவீங்க. இப்ப என்கிட்ட வந்து கேட்குறீங்களா? என்கிட்ட வந்து இங்க கேட்குறீங்க, உங்க அம்மா நல்லவங்களா? எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. உங்க அப்பா நல்லவங்களா? ரொம்ப நல்லவர். சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேனா? அதே மாதிரி உங்க சபையை கேட்டா நீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? என் சபை நல்ல சபை, ரட்சிக்கப்பட்ட சபை. நான்ல சொல்லணும். அதான் எந்த சபைக்கு போனாலும் சரி, ஊழியத்துக்கு நான் போகும்போது சபையினுடைய மெசேஜ் கொடுக்குற டைம் கேட்கவே மாட்டேன். ஐயா கூட தெரியும், எனக்கு நேற்று கேட்கும் போது கூட சபை எப்போ ஆரம்பிக்கிறீங்க? 8:30. நான் 8:30 மணிக்கு இருப்பேன். நீங்கள் 8:30 9 மணிக்கு வந்தாலும் போடுறாங்க. 8:30 மணிக்குள்ளே இருப்பேன். கரெக்டாக வந்துட்டேன்னா இல்லையா? ஏன் அப்படின்னா துணிய ஆராதனையில எப்படி நீங்க இருக்கிறீங்க? கண்ணை மூடிட்டு இருக்கிறீங்களா, திறந்துட்டு இருக்கிறீங்களா, பிரசனம் இருக்குதான்னு பார்ப்பேன். அப்பதான் நான் ரட்சிக்கப்பட்ட சரியா இல்லையா நான் சொல்ல முடியும் இல்லையா? நானும் பார்த்தேன். நம்ம சபை ரட்சிக்கப்பட்ட சபைதான். ஹல்லேலூயா. அது வித்தியாசமா சொல்லுவேன். நான் சினிமாக்காரன் பார்த்தீங்களா, நடிக்கிறது அழுகிற மாதிரி நான் சிரிப்பேன், சிரிக்கிற மாதிரி அழுவேன். சோதரம். நம்ம சபை ரட்சிக்கப்பட்ட சபை தான். சந்தோஷம் போதாது. நம்ம சபை ரட்சிக்கப்பட்டா போதுமா? எல்லா சபையும் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்ட சபைன்னு தயவு செய்து யாரும் நினைக்காது. 2000 பேர் 3000 பேர் போடுறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, பைபிள் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது ரட்சிக்கப்பட்ட சபை நினைக்காதீங்க. ஆனா அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட சபையும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதா? ஆராதனை வேளையில் தேவனுடைய பிரசன்னம் உலாவுகிறதா? அபிஷேகம் நிரப்பப்படுகிறதா? அக்னி ஊற்றப்படுகிறதா? அந்நிய பாஷை பேசுறீங்களா? அதுதான் ரட்சிக்கப்பட்ட சபை. அப்படிப்பட்ட சபைகளுக்காக ரட்சிப்பை பத்தி அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது, ஜெபிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சபைக்கு ஜெபிங்க, அது பண்ணி தான் ஆகணும், அது கண்டிஷன். உங்க வீடு, உங்க குடும்பம். ஆனால் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களே, அதே போல மற்ற சபைகளுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க கூட ஐயா ஒரு காரியம் சொன்னாரு, எல்லா சபைகளுக்கும் சேர்த்து நீங்க நமக்கு ஜெபிக்க வேண்டிய ஒரு நாள். ஏன் மற்ற சபைக்கு நம்ம ஏன் ஜெபிக்கணும்? நம்ம சபையோட நம்ம ஜெபிக்கலாமே. ஏன் இந்த ஜெபக்குள்ள ஏன் நடக்குது? எல்லா சபையிலும் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் வருகைக்குள்ளாய் எல்லா சபைகளும் ரட்சிக்கப்பட்டு மனவாட்டி சபைகளாய் தேவனுடைய வருகையின் போது அந்த மனவாளன் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப சம்பவத்துக்கு போறேன். ஒரு அருமையான ஒரு சபை, 2000 பேர் 3000 பேருக்கு போடக்கூடிய ஒரு பெரிய சபை. அங்கே ஆராதனை வேலை சர்ச்சை ஆரம்பிச்சு ஆராதனை நடக்க ஆரம்பிக்கும் போது கூட்டம், சரியான கூட்டம், வாசல் கேட்ட தாண்டி நிற்கிற கூட்டம். கூட்டத்துக்கு வெளியே ஒரு வயசான ஒரு தாத்தா, அழுக்கு வெள்ளை சட்டை, அழுக்கு வேஷ்டி, அழுக்கு தாடியோட உள்ள நுழைய முடியல, அப்படின்னு நடந்துட்டே இருக்காரு. கூட்டம் வெளியே தெரியுது, திருப்பி உள்ள போறாரு, வெளியே தெரியுது, முடியல அவரால், நின்றுட்டு வயசானவர் இல்லையா. சபையுடைய மூப்பர் அப்பதான் வாராரு. நல்லா பாருங்க, சபை ஆரம்பிச்சு பாடல்கள் பாடி ஒர்ஷிப் நடக்க ஆரம்பிக்கும் போது மூப்பர், நான் சொன்ன மூப்பர், கமிட்டியில் உள்ள மூப்பர், செக்ரட்டரி அப்பதான் வாராரு. மூப்பர்ல பெருமையான இருக்கணும். அப்படி ஒரு தாத்தா வெளியே எப்படி சொல்லிட்டு, ஐயா நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சியா, ஒர்ஷிப் வேற ஆரம்பிச்சுட்டாங்க, தயவு செய்து கொஞ்சம் உள்ள விட்டுறீங்களா? உள்ளதான் அப்புறம் வைக்கலாம். நீ யாரு புதுசா தெரியுது? டேய் வாடா, அந்த நோட் எடு, பேப்பர்ல ஐயா அட்ரஸ் போன் நம்பர்லாம் வாங்கி எழுது. சர்ச்சுக்கு ஆள் சேர்க்கிறாரு. ஆள் சேர்க்கணுமா ஆத்மா சேர்க்கணுமா? போன் நம்பர் எழுத அப்படிங்கிறாரு. ஐயா ஏற்கனவே ஒரு நாள் இருக்கான் ஐயா, என் பேர் கண்டிப்பா அங்க இருக்கும் கண்டிப்பா, ஆனா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், என்ன உள்ள ஒண்ணு விடுங்க, புதிய ஆரம்பிச்சு வந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது,
கல்யாணம் ஆரம்பிச்சாலும் சரி முடிஞ்சாலும் சரி. யார் சொல்றா? நீங்க யார் நம்மளை பார்த்ததே இல்லையே. நான் வாரம் வந்துட்டு தான் இருக்கிறேன். பரநாளும் வெளியே தான் நிற்கிறேன். நீ உள்ளே போக முடியும். உள்ளே நான் போனதே கிடையாது. நீ வெளியே தள்ளி விடுறீங்க. உள்ள போக முடியல. நீ ஒன்று உள்ள விட்டுருங்க. வாரம் வரீங்களா? நம்மளை பார்த்ததே இல்லையே. நல்லா பாருங்க. தெரியலையே. நல்லா பாருங்க. நான் யாரும் தெரியலையா? நீங்க நிஜமாதான் சொல்லுங்க. யாரும் தெரியலையா? யாரையா நீங்க? ஐயா நான் தான் இயேசு சுவாமி. இயேசுவை வெளியே விட்டுக் கொண்டு உள்ளே புதிய ஆரம்பம் நடந்து கொண்டிருந்தால் அது ரட்சிக்கப்பட்ட சபையா ரட்சிக்கப்படாத சபையா? அநேக சபைகளில் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஆட்டம் பாட்டம் குதிக்கிறது நிமித்தமாக, ஏதோ ஆராதனை நிமித்தமாக ஏதோ ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் யாரையும் குறை சொல்லல. பிரசனம் இல்லாத சபைகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். தேவனை வெளியே விட்டுக் கொண்டு உள்ளே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாத சபை. அப்படிப்பட்ட ரட்சிக்கப்படாத சபைகளுக்காய் நாம் ரட்சிப்பை பற்றி சொல்ல முடியாது. ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்று சொன்னால் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மத்தேயு 25 அதிகாரம் 11வது வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் எல்லாரும் சொல்லுங்க. நீங்க அறியாதிருக்கிறபடியால் போராது. கேட்கல விழித்திருங்கள். என்னங்க? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவர் வர வரைக்கும் இருக்கணும். ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். வேலைக்கு போக கூடாது, சாப்பிட கூடாது, தூங்க கூடாது. அப்படியா? நகைச்சுவாக சொல்லுவேன். தப்பா நினைக்கிறீங்க. நீ தப்பா சொன்னாங்க உங்களுக்கு விட கிடைக்கும். ஸ்கூல்ல வாத்தியார தப்பு சொல்லி அடி வாங்கணும். அப்பதான் அந்த பதில் வந்து நிச்சயம் மனசுக்குள்ள நிற்கும். என்னது விழித்திருங்கள்? சொல்லுங்க. நான் சொல்லி கொடுத்துருவேன். சொல்லி பார்ப்போம். விழித்திருங்கள் என்ன? சரி, சோதரம். நானே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால இப்பதான் அந்த ரட்சிப்பு மாதிரிதான். ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்பு. விழித்திருங்கள்லாம் என்ன? விழித்திருங்கள். ஒரு சர்ச்சு முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு வீட்டுல இருந்து பாஸ்டர் போன் வந்துருக்கு. பாஸ்டர் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்டுக்காரங்க பாருங்க பதட்டத்தோடு பேசிருக்காங்க. என்ன சார்? ஐயோ நீங்க சீக்கிரம் வாங்க, போன் வைங்க. வண்டி எடுத்து வேகமா போறாரு. வீட்டுக்கு நகை தட்டுறாரு. சிஸ்டர் என்ன? பாஸ்டர் சீக்கிரம் பெட்ரூம்ல போய் பாருங்க. ஐயோ தூக்கு போட போயிட்டாரு. பார்த்துருக்காங்க. பெட்ரூம் திறந்தாங்க. என்ன சிஸ்டர்? நீங்க போய் பாருங்க பாஸ்டர் சீக்கிரம். வேகமா போயிருக்கு. போன வேகத்துல வெளியே வந்துட்டாங்க. என்ன சிஸ்டர் நீங்க? நான் ஏதோ ஒரு மீட்டிங் கிளம்பிட்டு இருந்தேன். நீங்க ஏதோ அர்ச்சனை சொல்லி வாங்கினா ஒரு சாதாரண விஷயத்துக்கு இப்படி பதட்டப்படுறீங்க. என்ன சாதாரண விஷயம்? நீங்க என்னமோ சொன்னீங்க, நான் என்னமோ பதட்டப்பட்டு உள்ள போய் பார்த்தா அவர் முட்டு போட்டு அழகா ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. பாஸ்டர் அவசரப்படாதீங்க. நானும் பார்த்தேன். அவர் முட்டு போட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் போய் பார்த்தீங்க. முட்டு போட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. நான் முன்னால போய் பார்த்தேன். நீங்க பின்னாலே பார்த்துட்டு வந்துட்டீங்க. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? போய் முன்னால போய் பாருங்க பாஸ்டர். மறுபடியும் போனார். உள்ள போய் பார்த்து முன்னால போயிருக்காரு. அவர் முட்டு போட்டுட்டு சிஸ்டர் ஏன் எப்படி இருக்காங்க? பாஸ்டர் அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். நான் கேட்டேன். நீ 5 ரூபா வரும். நீங்க என்னன்னு கேளுங்க. பிரதர் பாஸ்டர் எப்போ வந்தீங்க? ஏங்க முடிச்சுதான் இருக்கீங்க. நான் வந்தது இல்லையா? சரி பாஸ்டர் என்ன திரும்பி வந்திருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் முட்டு போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கே இப்படி வந்துருக்கீங்க. நீங்க தானே பிரசங்கம் பண்ணீங்க. விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜோம் பண்ணுங்கன்னா இப்படியா இருக்கணும். சோத்திரம். நிறைய அர்த்தமே தெரியல. பாத்தீங்கன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். இப்ப நான் ஒரு வசனத்தை வந்து ஒரு பிரசங்கம் கொடுக்குறேன்னா அதே வசனத்தை வச்சு ஐயா இன்னொரு பிரசங்கம் கொடுப்பாங்க. அதே வசனத்தை வச்சு இன்னொரு ஊழியர் ஒரு பிரசங்கம் கொடுப்பாரு. எல்லாருக்கும் வித்தியாசப்படும். வசனம் ஒண்ணுதான், ஆனா அர்த்தங்கள் நிச்சயம் மாறுபடும். குறைந்தபட்சம் ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தமாக இருக்கும். உலகப்பரமான காரியங்களே அப்படி இருக்குது. அப்படி இருக்குது. ஒரு பஸ் ஒன்று போயிட்டு இருந்தான். கவனிங்க. பஸ் போயிட்டு இருந்தான். பஸ்ல கண்டக்டர் மேல கம்பியை பிடிச்சிட்டு போறதை யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. யாருமே பஸ்ல போறது எல்லாம் கார்ல போறாங்களோ? இல்லை பரவாயில்ல, நல்லா பெரிய சம்பளம் சோதரமா. யாருமே பஸ்ல போனது இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்களே இப்போ ஷேர் ஆட்டோவில் போயிடும் அப்படிங்கிறீங்களா? சரி, பஸ்ல போற கண்டக்டர் வந்து கம்பியை பிடிச்சி போறது யாராவது பார்த்துருக்கீங்களா? பிடிக்க மாட்டார். என்ன பண்ணுவாருன்னா 2 காலை அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு கையில ஒரு பேக்கை வச்சுக்கிட்டு இப்படி நடந்து வருவார். பார்த்துருக்கீங்களா? டிக்கெட் எத்தனை அப்படி ஓரமா சாஞ்சி நின்றுட்டு எத்தனைமா பிடிச்சு கொடுக்குறாரு. ஒரு பையன் பார்த்துட்டே இருந்திருக்கான். அங்கிள் இன்னும் அங்கிள் ஒரு மாதிரி நடக்கிறீங்க, காலில் ஏதாவது அடிபட்டு இருக்கா
அட நீ வேறப்பா, நீ உங்க அம்மா கைய புடிச்சுன்னு போயிடுவ, உங்க அம்மா சீட்டை புடிச்சுன்னு போயிடுவாங்க, ஒசரமானவங்க கம்பிய புடிச்சுன்னு போயிடுவாங்க, நான் எதை புடிச்சுன்னு போவேன். அதான் ஒரு பேலன்ஸுக்காக இப்படி வாரேன். எதுக்கு வாரா? எதுக்கு வாரா? ஓ, பேலன்ஸுக்காக வாரீங்களா? ஆமாப்பா. இப்போ வந்து எல்லாரும் இறங்கிட்டாங்க, இந்த பையன் மட்டும் அப்படியே அவரை முடிச்சு மாட்டி ஏங்க எல்லாரும் இறங்கிட்டாங்க, நீ இறங்கலையா? நான் பேலன்ஸுக்காக நிற்க 10 ரூபா கொடுத்து சில்லறை கொடுக்கல. கண்டக்டர் எதுக்கு நின்னாரு, இவன் எதுக்கு நிக்க? ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா அர்த்தம் மாறுபடுது. அப்ப விழித்திருக்கலாம் என்ன? வாசிங்க 10:20. மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள். ஆதலால் நீங்களும் சொல்லுங்க, ஆதலால் நீங்களும் கேட்கல, ஆயத்தமா இருங்கள். You should prepare for the Jesus arrival. Hallelujah. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். விழித்திருங்கள் என்ன அர்த்தம்? இப்ப தெரிஞ்சிச்சா? இப்ப தெரிஞ்சிச்சா? நம்ம யாருக்கும் கேட்டான்னு சொல்லுங்க, விழித்திருங்கள் என்ன டக்குன்னு சொல்லுவோம், ஆயத்தமா இருங்கள். நம்ம ஊர் பாசையில, மெட்ராஸ் பாசையில, எங்க ஊர் பாசையில, மெட்ராஸ் பாசையில உஷாரா இரு. என்ன அர்த்தம்? உஷாரா இரு. ஆண்டவர் வந்து போதுப்பா, ஆண்டவர் வருவார்ப்பா, உஷாரா இரு. மெட்ராஸ் பாசை சோத்திரம். அப்போ கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும்னா முதல் தலைப்பு என்ன? என்ன விளக்கம்? ஜனங்கள். இரண்டாவது தலைப்பு விளக்கம். இப்ப நேரம் மூணாவது காரியத்துக்கு போறோம். தலைப்புக்கு ஆயத்தமா இருங்க. அதே லூக்கா 15ல கடைசி வசனம். உன் சகோதரனாகிய இவனோ சகோதரனாய் கொஞ்சம் நிறுத்தி வாசிப்பா. உன் சகோதரனாய் இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொல்லி சொன்னான் என்றார். இதான் வசனம். என்ன தலைப்பு? 2ல 1. ஏன் 2ல 1? இது கெட்ட குமாரன் கதை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லக்கூடாது. இளைய குமாரன் அது மனம் திருந்திய மைந்தன். அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒருத்தன் நினைச்சுக்கிறா பாவத்தில் விழுந்துடலாம். பாவத்தில் விழுந்து சொத்தெல்லாம் பிரிச்சு கொண்டு போய் காலி பண்ணிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து காலி பண்ணிட்டு, சாப்பிட்றது கூட வழி இல்லாம பண்ணி வைக்கிறவன் நினைச்சுக்கிறான். வேலைக்கு செஞ்சு அது திங்கிற தவிர்த்த கூட திங்க மனசு இல்லாம, ஐயோ இதே நம்ம சாப்பிடணும், எங்க அப்பா கிட்ட வேலை பார்க்கறவன் பிரியாணி சாப்பிட்டு இருப்பானு, நான் இதையா திங்கிறேன்னு சொல்லி பலத்துக்கு விரோதமாக என் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு சொல்லி மனம் திருந்தி போறான். அப்பா மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரா அல்லது வேண்டாம் விட்டுட்டாரா? ஒரு பையன் போனா போயிட்டு வர விட்டுட்டாரா? அப்ப எத்தனை? 2ல சரி. இப்போ 2ல 1 தலைவர் சொல்லியாச்சு. அதுக்கு விளக்கம் சொல்லணும். விளக்கம். கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன், பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள், பெற்றோர்களுக்காக பிள்ளைகள், சகோதரனுக்காய் சகோதரன், சகோதரிக்காய் சகோதரி, சகோதரிக்காய் சகோதரன், சகோதரனுக்காய் சகோதரி, நண்பனுக்காய் நண்பன், தோழிக்காய் தோழி. இவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர், 2ல் 1. ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனா தலைப்பு நல்லா இருக்கிறதுக்காக வேற மாதிரி ஒரு தலைப்பை மாத்திட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்காத. அதுக்காக தலைப்புக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, நமக்கு நாமே. எலெக்ஷன் வருது, நமக்கு எலெக்ஷன் வருது, நமக்கு ஆமென். பாத்தீங்கன்னா எந்த சபைக்கு போனாலும் சரி, 199 சபை. நான் 2011ல இருந்து போய் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 450 சபைகளுக்கு நான் போயிருப்பேன். பொம்பளைங்க கூட்டம் அதிகமா இருக்குது. ஒதுக்குறீங்களா பிரதர்? எந்த சர்ச்சுக்கு போனாலும் பொம்பளைங்க கூட்டம் அதிகமா இருக்கு. ஆம்பளைங்க 5 பேர் வந்தா பொம்பளைங்க 2 மடங்கு இருக்காங்க. உதாரணத்துக்கு இங்க 50 பேர் வந்தா அங்க 100 பேர். இப்ப என் கையை மட்டும் பாருங்க. ஆம்பளைங்க 5 பேர் வந்தா பொம்பளைங்க 2 மடங்கு இருக்காங்க. மறுபடியும் கையை பாருங்க. ஆம்பளைங்க 5 பேர் வந்தா பொம்பளைங்க 2 மடங்கு இருக்காங்க. அம்மா 5 தான் நடக்குது. ஐயா நான் அரசியல் பேசுறது சொல்றேன். சரி, இப்ப நேரம் சம்பவத்துக்கு போய் நான் முடிக்க போறேன். எனக்கு டைம் பெருகிட்டு இருக்கு. சம்பவத்துக்கு போய் முடிக்க போறேன். இப்ப நான் சம்பவம் நான் எதுக்காக சொல்ல போறேன்? சம்பவம் எதுக்கு சொல்ல போறேன்? 10ல 1க்கா? இதெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களா? எதுக்கு? 2ல 1. அப்படி இல்லைன்னா நமக்கு நாம. இந்த தலைப்புக்காக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். இந்த சம்பவம் இதுக்கு மட்டும் நான் சொல்லல, இன்னொரு காரியத்தை சேர்த்து சொல்ல போறேன். யாரெல்லாம் வசனம் எழுதிட்டு இருக்கீங்க?
இங்க பாஸ்டர் எழுதிருக்காரு. வேற யாரும் எழுதுறீங்களா? எழுதுறதுக்கு கை தூக்குங்க, நல்ல விஷயம் தான். எழுதி வச்சுருக்காங்க. ஒருத்தர் எழுதி 2 பேரும் பார்த்துருவாங்க, காப்பி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, சொல்றேன். சரி, பரவாயில்ல, கொஞ்சம் பேர் தான் எழுதுறீங்க, பிரதர் எழுதிருக்காரு. ஓகே, சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான். அது அந்த 2ல் 1 நமக்கு நாமைக்காகவும் எழுதி கொண்டு வருவதாகவும் சேர்த்து இந்த சம்பவத்தை சொல்ல போறேன். ஒரு அருமையான சகோதரி தன் முடியாத கணவனுக்காக சபையில போய் அழுது ஜெபிப்பாங்க. சபை முடிஞ்சு நேரம் வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்லே அவர் நிற்பாராம் குடிச்சுக்கிட்டு. நான் சொன்ன எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா, சர்ச்சுக்கு போவாத உனக்கு கெடுத்துருவாங்க கேட்க மாட்டியான்னு சொல்லி கையில கிடைக்கிறதுக்கு அடிப்பாங்க. நம்ம அடியை வாங்கிட்டு என்ன செய்வாங்கன்னா அடுத்த வாரமும் சர்ச்சுக்கு வருவாங்க, திருப்பி போய் அடி வாங்குவாங்க, திருப்பி சர்ச்சுக்கு போவாங்களாம், திருப்பி அடி வாங்குவாங்களாம். கடைசியில் எப்படி ஆகி போச்சு, ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க, அவர் வந்திருக்கிறாரு, கொஞ்சம் அடிச்சுக்கோ. ஆண்டவர் எனக்காக எவ்வளவு அடிக்கப்பட்டாருங்க, நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், முள்முடி சூட்டப்பட்டார், ஆணிகளால் கடாவப்பட்டார். அடிச்சு போயா அப்படின்னா. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, சர்ச்சில் அவங்க பேர் சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. சர்ச்சில் பிரசங்கம் நடக்க ஆரம்பிக்குது. பிரசங்கம் பண்றவங்க வசனம் சொல்றாரு, யோவான் 14:18. நான் சொல்லுங்க 2 வசனமும் கொஞ்சம் சத்தமா வாசிக்கிறேன் மைக்ல. யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன். போதும், நான் உங்களை திக்கட்டால் விடேன். அன்னைக்கு பிரசங்கம் நல்ல அருமையான ஒரு பிரசங்கம். நான் உங்களை திக்கட்ட விட மாட்டேன், திக்கட்டவருக்கு சகல நான் ஆதரவற்றவருக்கு நான் தான் ஆதரவு, விதவைகளுக்கு நான் தான் ஆதரவுன்னு சொல்லி நல்ல அருமையான பிரசங்கம். அந்த அம்மா பிரசங்கத்தை கேட்டு வசனத்தை டைரியில எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டாங்களாம். யோவான் 14:18 நான் உங்களை திக்கட்டால் விடேன்னு சொல்லி சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல என்ன நடக்கும்? அடி, நீங்க வாசல் அடிக்கிறாரு பிடிச்சிட்டு. எங்க நீங்க போயிட்டு வார? சர்ச்சுக்கு போயிட்டு வரங்க. சர்ச்சில் உனக்கு நீங்க என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க, அதை வாசி. ஆஹா, நம்ம கணவன் ரசிக்கப்பட போறாரு, டைரி வேகமா பறக்கினாங்களாம். என்ன அதிகாரம், என்ன வசனம்? யோவான் 14 என்ன வசனம்? நான் உங்களை. இந்த அம்மா டைரி எழுதும் போது யோவான் 14:18 எழுதுக்கு விட யோவான் 4:18 எழுதி வச்சுட்டாங்க. ஏங்க, யோவான் 4:18 அந்த யோவான் 4:18 சத்தமா படிங்க. எப்படி வாசிங்க, சிரிக்காம வாசிங்க. எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். வாசிங்க. இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் இப்போது உனக்கு இருக்கிறவன், நிறுத்தி வாசிங்க. இப்போது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, உனக்கு புருஷனே அல்ல, இதை உள்ளவரை சொன்னாய். எனக்கு அடி எப்படி இருந்திருக்கும்? உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷனே அல்ல, இதை நீ உள்ளபடி சொன்னாய். மெய்யாகவே சொல்லாமா? அன்னைக்கு அடி எப்படி இருக்கும்? கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்கணும். ஆனால் நாட்கள் செல்ல அந்த சகோதரின் ஜெபத்தை கேட்ட தேவன் அந்த சகோதரனை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சகோதரியின் ஜெபத்தை கேட்ட தேவன் உங்க ஜெபத்தை கேட்பாரா, கேட்க மாட்டார்? பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரு? ரட்சிக்கப்படுவாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? அப்படியே ஜெபம் பண்ணல. குடும்பமா வந்தவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். மற்றவங்க பக்கத்துல வந்து செக் பண்ணிக்கோங்க, புருஷன் முன்னாடி பிள்ளைங்க இருக்காங்களா போய் சொல்லி கூட கை தூக்குவாங்க. கை தூக்குங்க, குடும்பமா வந்தவங்க. கொஞ்சம் கை குறைஞ்ச மாதிரி இருக்குது. சொல்றேன், கீழே போடுற யாரையும் குற்றப்படுறதுக்காக சொல்லல, குடும்பமா வரணும், பிள்ளைங்களா வரணும். இன்னொன்று நிறைய காரியங்கள் இருக்கு, அந்த டைம் ஆயிடுச்சுனால நான் முடிக்க போறேன். சரி, அந்த சகோதரி ஜெபத்தை கேள்வி உங்க ஜெபத்தை கேட்பாரா இல்லையா? எனக்காக யார் ஜெபம் பண்ணா? நான் ரட்சிக்கப்படுறது யார் ஜெபம் பண்ணா? என்னுடைய மனைவி. என்னுடைய மனைவியின் ஜெபத்தை கேட்ட தேவன் ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? பதில் கொடுத்தாரா இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டதா இல்லையா? ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்ல, ஒரு ஊழியக்காரனை உங்க முன்னாடி பாட்டிருக்கேன். கரங்களை கட்டி தேவன் நான் ரட்சிக்கப்பட்டது பாவத்தை ஆண்டவருக்கு அறிக்கையிட்டேன். நைட்ல பாவத்தை அறிக்கைட்டேன்னா இல்லையா? நான் ஒரு பாவம் செஞ்சேன்னு சொன்னா, எல்லா பாவம் செஞ்சேன்னு சொன்னா, எல்லா பாவம் செஞ்சேன். பாவத்தை மறிக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாலிப வயசுல கத்தியும் அரவாளையும் தூக்கிக்கிட்டு ரவுடியா ஓடிக்கிட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு இந்த இடத்துல பைபிளை தூக்கிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பாவத்தெல்லாம் அறிக்கிட்டதுனால வருத்தப்படல, வேதனைப்படல, பெருமைப்படலன்னா அப்படின்னு ஒருத்தர் அரட்டை இடத்துல ஒருத்தர் பேசியிருப்பார். இப்ப நான் முடிக்க போறேன். அதனால உங்களுக்கு உள்ளதை நான் மறுபடியும் பற்றிக் கொண்டிருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை கர்த்தர் வருவதற்கு பற்றிக் கொண்டிருங்கள். ஜெபிங்க, ரட்சிப்பை பற்றி சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். நாம்
தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிப்பதோடு நம்மை சார்ந்தவர்களை, நமக்கு அறிமுகமானவர்களை கர்த்தருக்காய் வழி நடத்தும்படியாக ஒரு நல்ல தீர்மானத்தோடு இந்த நாளிலே ஜெபித்து செல்ல போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளிலும் கர்த்தாவே என்னுடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை ஆராதித்த ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் அத்தனை பேரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த போறவருடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல இதுவரைக்கும் இந்த 21ஆம் தேதி வரைக்கும் ஜனங்களை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. வியாதிகள், போராட்டங்கள், விடுதலை இல்லாத, சமாதானம் இல்லாத நிலைமைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆலயத்தில் வந்து நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்ததானே அருமையான தாசனை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதித்து இன்னும் பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தோடு ஆண்டவருடைய கரமிருந்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் அப்பா அவர் மூலமாய் ஜனங்கள் கேட்ட இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, என் குடும்பத்திலே ஆண்டவரை எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தாவே, ஆண்டவர் ரட்சிப்பு எங்கள் மூலமாய் அவர்களுக்கு ஆண்டவரே வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கவும் முன்மாதிரியான ஜீவியம் செய்யவும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேளையில அப்பா வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. பந்தரத்தை நீக்கி ரட்சித்தாரே, தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், Hallelujah. 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 Kata Hallelujah.